470 ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு. குறைந்தபட்சம் 470 ரூபாய் போன வருஷம் உத்தரவு. ஆனால் தலைக்கு உத்தரவு. ஆனால் நீங்க ஸ்கில்டு நான் சொல்ற சம்பளம் அன்ஸ்கில்டுக்கு குறைந்தபட்சம் 400 ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு நாளைக்கு. 5000 ரூபாய் போன வருஷம் திட்டம் தொடங்குறாங்க. தலைக்கு உத்தரவு. ஸ்கில்டு மறுபடியும் நான் சொல்ற சம்பளம் அன்ஸ்கில்டு சம்பளத்தை கேட்டா தன்னார்வல இதே மாதிரிதான் மோடி என்ன பண்ணாரு, தன்னார்வல பிஎம் கேர்னு ஒரு ஓபன் பண்ணாரு. கோடிக்கணக்கான ரூபாய் சுருட்டிட்டாரு. 1000 கோடி சுருட்டிட்டாரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்கள் பணம் எல்லாம் வாங்கி மோடி என்ன பண்ணாரு, தன்னார்வல பிஎம் கேர்னு ஒரு ஓபன் பண்ணாரு. கோடிக்கணக்கான ரூபாய் சுருட்டிட்டாரு. 1000 கோடி சுருட்டிட்டாரு. தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாம் வந்து மிகப்பெரிய நிறுவனங்கள் பணம் எல்லாம் வாங்கிட்டாங்க. ஆனா அவங்க தன்னார்வல அவங்கதான் நான் மக்களுக்கு சேவை செய்ய அவங்க எந்த வித சம்பளமும் வாங்க எம்பி அவங்க எல்லாம் வந்து அரசு ஊழியர்கள் கூடுதல் சம்பளம் சேர்ந்தாங்க. ஆனா ஆக்சுவலா தன்னார்வல சம்பளம் கிடையாது. அவங்க தான் நான் மக்களுக்கு சேவை செய்ய எந்த வித சம்பளமும் காலகட்ட அரசியல் அழைத்தான் புன்னைத்தான் காட்சி அரசு ஊழியர்கள் வந்து சேர்ந்த நம்மளோட பார்க்கலாம். தன்னார்வலர் சம்பளம் கிடையாது கலைஞர் முதலமைச்சர் ஆரம்ப காலகட்ட அரசியல் அழைத்தான் உடனடியாக நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற கடுமையான நடவடிக்கை. அப்புறம் காவல்துறைக்கு உடனடியாக கைது பண்ணிருக்கேன். பயிரிலே பல்லாயிரக்கணக்கான கோடியை நடவடிக்கை மன்னார்குடியில் காவல்துறை தமிழ்நாட்டிலிருந்து சூறையாடுற வடமாநிலத்தில் ஒவ்வொரு போட்டு ஓட்டலாம் இந்த பயிரிலே பல்லாயிரக்கணக்கான கோடியை மன்னார்குடியில் தமிழ்நாட்டிலிருந்து சூறையாடுற வடமாநிலத்தில் ஒவ்வொரு போட்டு ஓட்டலாம் மோசடி சொல்லி ஆயிரக்கணக்கான காவல்துறை சட்டப்பூர்வ 5000 ரூபாய் ரொம்ப ராஜதந்திரத்தோட இறக்கி அறிவார் தைரி ஆயிரக்கணக்கான கோடி காவல்துறை சட்டப்பூர்வ 5000 ரூபாய் சம்பளம் ரொம்ப ராஜதந்திரத்தோட இறக்கி சரியான போக்கு வன்மையாக கண்டிக்கணும். போலீஸை வன்மையாக கண்டிக்கணும். அடுத்த கட்ட போராட்டம் வழிகாட்டு மாநில செல்லலாம் புரிஞ்சிருக்காங்க. ஒன்றுபட்ட போராட்டம் நிச்சயமா வரலாறு தொழிலாளர்கள் போராட்டம் அடுத்த கட்ட வழிகாட்டு மாநில போராட்டத்தில் வாங்கின கோரிக்கை ஒன்றுபட்ட போராட்டம் நிச்சயம் நம்மளுடைய டி கே ரங்கராஜன் தொழிலாளர்களுக்கு மாநில அரசு பண்ணிச்சு சுப்ரீம் கோர்ட் அந்த போராட்டத்தில் வாங்கின கோரிக்கை பட்ட கோரிக்கைகள் வந்து நம்மளுடைய காவல்துறைக்கு அந்த கோரிக்கை கிடைக்குது. இருக்கக்கூடிய மாணவர்கள் எம்பி தான் உங்களுடைய பிள்ளைகளும் இதில் வேலை பார்ப்பாங்க. சுப்ரீம் கோர்ட்டு போய் 5000 ரூபாய் சம்பளம் எப்படி செஞ்சாரு அந்த ஜெயில வந்து எழுதப்பட்ட கோரிக்கை எங்க இருக்குன்னு தெரியல. காவல்துறைக்கு அந்த கோரிக்கை கிடைக்குது. அந்த ஜெயில யாரும் எங்க இருக்கிற போராட்டம் இறந்தது மட்டுமல்லாம அந்த ஜெயலலிதா மேல குற்றவாளின்னு பல வழக்குகள் உள்ள இருக்காங்க. 5 வருஷம் வரல. ஆனா முன்னாடி என்ன ஊழியர்கள் யாரும் உள்ள இல்லை. ஆனால் அரசு ஊழியர்கள் போராட்டம் ஆட்சியாளர்கள் அந்த சங்கம் கண்ணும் மறைஞ்சு விடுவாங்க. அதை அவ்வளவு மோசமான சூழ்நிலை தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. எனவே முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆட்சியாளர்கள் கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு விடுவாங்க. அவ்வளவு மோசமான சூழ்நிலை இதே தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. எனவே மக்கள் தேடி மருத்துவ ஊழியர்கள் மக்களை தேடி மருத்துவ ஊழியர்கள் மக்களை தேடி மருத்துவ ஊழியர்கள் ஊழியர்கள் நடத்துகின்ற போராட்டம் போராட்டம் இறுதி வெற்றி நமக்கே.
கண்டிக்கின்றோம். தமிழக அரசை கண்டிக்கின்றோம். பொய் சொல்லக்கூடாது. கோரிக்கைகளை நிறைவேற்றி மக்களை தேடி நடத்துகின்ற போராட்டம் வெல்லட்டும் 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 வெல்லட்டும். எங்கள் என்று மாறாமல்